சத்துருகளுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நான் உயர்த்த போகிறேன் என்று பிதாவின் அன்பை மகன் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இங்க சொல்றாரு பாருங்க, ரத்தம் சிந்துதலில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்துதல், முழு ரத்தத்தை இயேசு நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. முழு ரத்தத்தை யாருக்காக கொடுத்தாருங்க? யாருக்காக கொடுத்ததுங்க? யாரு ரத்தத்தை கொடுத்ததுங்க? எப்படி கொடுத்தாருங்க? எப்படி கொடுத்தாருங்க? எப்படி கொடுத்தாருங்கம்மா? சிலுவையில கொடுத்தாருங்க. எப்படி கொடுத்தாருங்க? எத்தனையோ சிலுவை பார்க்கிறோம் வீட்டுல, அவ்வளவு பேர் சிலுவை வச்சுக்கிறது போதாது. சிலுவையுடைய மீனிங் தெரியணும். கழுத்துல பெருசா சிலுவை போட்டுக்கிறது பெருசு இல்ல, அந்த சிலுவையினுடைய மதிப்பு தெரியணும். சிலுவை எதை குறிக்குதுங்க? ஜெயத்தை குறிக்குதுங்க. சிலுவை எதை குறிக்குதுங்க? உன் பாவத்தை மன்னிச்சதை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறதுங்க? நம்முடைய எல்லாவற்றையும் பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு அவரை குறிக்குதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி மீட்டோம்? எப்படி மீட்டங்க? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தால மீட்டங்க. அவர் எப்படி அறியப்பட்டாருங்க? எதுல அறியப்பட்டாருங்க? சிலுவையில அறியப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. சிலுவையின் ரத்தத்தை ஆண்டவர் முழுமையாய் நமக்காக கொடுத்தாருங்க. அவர் பாரமெல்லாம், அவர் நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளா அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ரட்சிப்பின் சுவிசேஷம் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? வலது புறத்தில 1000 பேர், எது பக்கத்தில 1000 பேர் விழுந்தார், அது உனக்கு என்னை அணுகாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அவர் ரத்தத்தால நம்மளை மீட்டிருக்கிறார். இந்த உலகத்துல மாத்திரம் இல்லைங்க, எப்பவுமே அணுக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஆண்டவர் பரலோகத்துல நம்மளை கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இயேசு என்னோட இன்னைக்கு பேசினார், கர்த்தர் என்னோட பேசினார். எனக்கு விரோதமா யாரு வந்தாலும் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். என் வேதம் வாசிக்கிறத நான் விட மாட்டேன். கர்த்தரை தேடி போறத நான் விட மாட்டேன். ஐயோ அவங்க வரல அதனால நான் போக மாட்டேன் சொல்லக்கூடாதுங்க. யாரு வரட்டும் வராத போட்ட இயேசுவுக்காக நான் போவேன். அதுதான் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ தேவ பாத்திரம். ஒரு கிறிஸ்துவ என்பது எப்படி இருக்குங்க? ஒரு கிறிஸ்துவ ஜீவ அந்த மனசுல கசப்பு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் கசப்பு வைத்திருந்தால் இன்னைக்கு இந்த உலகமே இருந்திருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மீண்டும் அந்த சங்கீதம் வாசிங்க 91 வாசிங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1,000 may fall dead beside you, 10,000 all around you, but you will not be harmed. ஆமென். வாசிங்க தமிழ்ல வாசிங்க. உன் பக்கத்தில 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல எவ்வளவு பிரச்சனைனா வரட்டும், நம்ம பக்கத்துல எவ்வளவு சூழ்நிலை மாறட்டும், எதை குறித்த கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு மழை, எப்படியாப்பட்ட ஒரு காற்று, எப்படியாப்பட்ட ஒரு வேதனை சோதனை வந்தாலுமே பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா வருகிறவங்க கீழே விழுகிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க பாப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்க பார்க்கணும் போது ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பாப்பேன் சொல்லுங்க. அந்த உணர்வு வரணும். நம்ம சும்மா கேட்டுட்டு ஏனாதானமா போறது வார்த்தை அல்ல. சத்தியத்துல நிக்கணும். வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கறாங்க? இந்த வார்த்தை எதுக்கு? இந்த வார்த்தை என்ன கூறுது? இந்த வார்த்தையில என்ன பலன் இருக்குது நம்ம பார்க்கணும். சும்மா கேட்டுட்டு அதுக்கான வார்த்தையை நம்ம ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆமென் அல்ல சொல்லாம இருக்க கூடாது. உணர்வு இல்லாம ஆயிடுவோம் நம்ம. ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தை பாருங்க, இங்க சொல்றாரு இல்லையா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பக்கத்தில் 1000 பேர் என்றாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்க? உன்னை சுற்றி 1000 தொல்லைகள் வந்தா கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதன்றாரு. இதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாத. உங்களை கூட பேசுறோம். ஆண்டவர் பேசுறோம். பேசுறோம்ப்பா. நம்ம வேற சபையில போயிட்டு நாங்க நின்னா ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்படியே குரல் அப்படியே வெளியே வரும். அப்படி நம்ம இருக்கணும்.
சத்தியத்துல வாழணுங்க. சத்தியத்துல வாழணுமா? நம்ம வார்த்தை வாய் திறக்கணும். ஆமென் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கும் போது ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆமென் சொல்லுவாங்க. தெரிஞ்சுங்களே அமைதியா இருந்தாக்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லையா? அங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பிரச்சனை உனக்கு வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை சூழ்நிலைகள் மாறட்டும், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. அது உன்னை அணுகாது தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் அப்படி அற்புதத்தை செய்வார். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களை தொடர்வதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Father, thank you Lord. நன்றி ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் 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 அப்பா.